ஒரு தாமரை பூவில் மறைந்து கிடக்கும் ஒரு ரகசியம் உண்டு. அந்த ரகசியம் ஒரு குள்ளனான தெய்வத்தை மலைகளையும் விட உயரமாக்கியது. உங்களுடைய சின்ன நடையையும் வானத்தை அளக்கும் அளவுக்கு மாற்றியமைக்கும் சக்தி அதற்கு உண்டு. இது வெறும் புராணமல்ல, இது உங்கள் வாழ்க்கையை மாற்றப்போகும் உண்மை. சென்னை நகரத்தின் ஒரு மூலையில் அர்ஜுன் என்ற 28 வயது இளைஞன் வாழ்ந்து வந்தான். காலை 4 மணி. நகரம் இன்னும் தூங்கிக் கொண்டிருக்கும் நேரம். அவனோ எழுந்து பழுதான சுவர்களைத்தான் கேன்வாஸ் ஆக்கிக் கொண்டு ஓவியம் வரைவான். ஆனால் 5 வருடமாக ஒரே ஒரு விஷயம் மட்டும் தொடர்ந்து கொண்டிருந்தது: நிராகரிப்பு. உன் ஓவியங்களில் உயரமில்லை, தொலைநோக்கு இல்லை என்று கலைக்கூடங்கள் சொல்லிக்கொண்டே இருந்தன. அர்ஜுனின் நம்பிக்கை அவன் வரைந்த சுவர்களைப் போலவே விரிசல் விட்டு போயிருந்தது. ஒரு மழைகால மாலை. முழுமையாக நனைந்து மனம் உடைந்த நிலையில் கோவில் அருகே உள்ள ஆலமரத்தின் கீழ் அமர்ந்திருந்தான். அப்போது அங்கு வந்தார் லக்ஷ்மி அம்மா. 82 வயது. கையில் வெள்ளை தாமரை பூக்கள். அவர் அர்ஜுனின் கையில் ஒரு தாமரையை வைத்து மெல்லச் சொன்னார்: மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார், நிலமிசை நீடு வாழ்வார். அர்ஜுன் சோகத்தோடு சொன்னான்: அம்மா, நானே என் கால்ல நிற்க முடியல, தாமரை மேல எப்படி நடக்கிறது? அம்மா புன்னகைத்தார். வாமன அவதாரம் எடுக்கும்போது பெருமாள் உயரமாயிருந்ததால ஜெயிக்கல. குள்ளனா, ஆனா ஒரு தாமரை மலரின் மேல நின்று 3 அடி வைத்து உலகையும் அளந்தார். உயரம் முக்கியமில்லை தம்பி, அடித்தளம்தான் முக்கியம். அன்று இரவு அர்ஜுனுக்கு தூக்கமே வரல. வாமனாவதார கதையை மீண்டும் படித்தான். பலி சக்கரவர்த்திக்கு எல்லாமே இருந்தது: செல்வம், பலம், பக்தி. ஆனா பெருமாள் ஒரு குள்ள பிராமணராக வந்து 3 அடி நிலம் தானு கேட்டார். பலி சிரிச்சார்: நீ எவ்வளவு சின்னவரு, உனக்கு நான் பூமியையே தர்றேன்னு சொன்னார். ஆனா பெருமாள் வளர்ந்து முதல் அடியில் பூமியையும் 2ஆவதில் வானத்தையும் அளந்தார். 3ஆவது அடிக்கு பலி தன் தலையையே கொடுத்தார். அர்ஜுனுக்கு அப்போது புரிஞ்சது: உயரமா போறதுதான் வெற்றி இல்லை, ஒரு சின்ன தூய்மையான அடித்தளத்தின் மேல நின்னு அன்போட நடக்கிறதுதான் உண்மையான உயர்வு. தாமரை ஒரு காட்சி பொருள் இல்லை, அது ஒரு அடித்தளம். மிகச் சின்னது, ஆனா பிரபஞ்சத்தை தாங்கும் சக்தி வாய்ந்தது. அடுத்த நாள் முதல் அர்ஜுன் எல்லாவற்றையும் மாற்றினான். பெரிய சுவர் ஓவியங்கள் வரைந்து யாரையாவது இம்ப்ரெஸ் பண்ண முயற்சிக்காமல் சின்னதாக ஆரம்பித்தான். ஒவ்வொரு விரிசலிலும், ஒவ்வொரு குழியிலும், ஒவ்வொரு துருப்பிடிச்ச கம்பத்திலும் ஒரு தாமரையை வரைஞ்சான். ஒவ்வொரு தாமரையின் மத்தியிலும் ஒரு QR கோட். அதை ஸ்கேன் பண்ணா சாதாரண மக்கள் செய்த அசாதாரண விஷயங்களின் கதைகள் வரும். இதைத்தான் அவன் தாமரை நடையாழன் திட்டம்னு பெயர் வச்சான். 3 மாசத்துல ஒரு அதிசயம் நடந்தது. மக்கள் அவனோட தாமரைகளை தேட ஆரம்பிச்சாங்க. #லோட்டஸ் வாக்கர் வைரல் ஆச்சு. ஒரு டாக்குமெண்ட்ரி படம் எடுக்கிறவன் கவனிச்சான். பிறகு ஒரு ஆர்ட் கியூரேட்டர் கவனிச்சான். ஆனா நேஷனல் கேலரி அவனை சாதாரண கண்காட்சிக்கு கூப்பிடல. மாறா அவன் தெருவில் வரைஞ்ச மாதிரியே விரிசல் சுவர்கள், குழிகள் எல்லாத்தையும் உள்ளேயே உருவாக்கி அங்கேயே ஒரு கண்காட்சி வச்சுக்க சொன்னாங்க. கண்காட்சி திறப்பு விழாவில் அர்ஜுன் மைக்க பிடிச்சு அந்த திருக்குறளை மீண்டும் சொன்னான். வாமனரின் கால் தாமரை மேல பட்டது, ஆனா அவர் தலை பிரபஞ்சத்தின் உச்சியை தொட்டது. குறள் சொல்றது, அவரோட அழகிய திருவடிகளை சேர்ந்தவர்கள்தான் இந்த பூமியில் நீடு வாழ்வார்கள்னு. தலையல்ல, கால். ஏன்னா கால்தான் அடித்தளம், அடக்கம். நீங்க ஒரு தாமரையின் மேல, ஒரு சின்ன திறமையின் மேல அன்போட நின்னா உங்கள் 3 அடிகளும் பிரபஞ்சத்தை அளக்கும். உங்கள் தாமரை ஏற்கனவே உங்கள் காலுக்கு கீழேதான் இருக்கு. அந்த சின்ன திறமை, அந்த அமைதியான ஆசை, அது உங்களுக்கு வரம்பில்லை. அதுதான் உங்க ஏவுதளம். ஏற முயற்சிக்காதீங்க. உங்கள் தாமரையின் மேல அடக்கத்தோட நில்லுங்க. பிரபஞ்சம் உங்களுக்காக இடம் ஒதுக்கும். மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார், நிலமிசை நீடு வாழ்வார். நண்பர்களே, இந்த கதை உங்கள் இதயத்தை தொட்டிருந்தால் 1 நிமிஷம் கண்ணை மூடி யோசியுங்கள். உங்கள் வாழ்க்கையில் அந்த தாமரை எது?
அது உங்கள் சிறிய திறமையாக இருக்கலாம் அல்லது ஒரு சிறிய கனவாக இருக்கலாம். அதை குறைவாக நினைக்காதீர்கள். அதன் மேல் அடக்கத்தோடும் அன்போடும் நில்லுங்கள். பிரபஞ்சம் உங்களுக்காக வழிவகுக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பட்டனை அழுத்துவதன் மூலம் இந்த ஞானம் இன்னும் பலருக்கு சென்றடைய உதவுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். என் தாமரை எது என்று எழுதுங்கள். நான் ஒவ்வொரு கமெண்ட்டையும் படிப்பேன். இதுபோன்ற ஆன்மீகம் மற்றும் வாழ்வியல் கதைகளை தவறவிடாமல் பார்க்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை அழுத்துங்கள். வாருங்கள், நம் தாமரை நடையை தொடங்குவோம்.